Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து பாஸ்வேர்டு என்கிரிப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் டேட்டா பேஸில் வந்து டோட்டலாக வந்து இந்த மாதிரி இருக்குது, பாஸ்வேர்ட்ஸ் வந்து பிளாங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் யாராச்சும் வந்து நம்ம டேட்டா பேஸை அக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நடக்கும். இப்போது நமக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு டெவலப்பர்கிட்ட டிசைன் பண்ண கொடுப்போம். ஓகேவா? எதாவது டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து SQL டேட்டா பேஸ் அக்சஸ் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த பாஸ்வேர்ட்ஸை ஃபுல்லாக அவங்களால படித்து பார்க்க முடியும். கரெக்டாக? ஸோ இதனால நமக்கு ப்ராப்ளம் வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேக்கர் நம்மளை ஹேக் பண்ணிட்டாங்க, நம்ம வெப்சைட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஹேக்கராலையும் நம்மளை இந்த மாதிரி டோட்டல் அக்சஸையும் பார்க்க முடியும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இது உள்ளே இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுளில் போயிட்டு PHP பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா php.net அப்படிங்கிறதுல வந்து இந்த மேனுவல் வரும். ஓகேவா? ஸோ php.net அப்படிங்கிறதுல இந்த மேனுவல் வரும். இப்போ இதில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கிரிப்ட் அப்படின்னு இருக்கும் ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த கிரிப்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து சில விஷயங்களை இது உள்ளே பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டை வந்து என்கிரிப்ட் பண்ணோம், அதாவது புரியாத ஒரு கேரக்டரில் கொடுக்கும். ஓகேவா? அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரிப்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், கிரிப்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் உள்ள ரெண்டு விஷயங்களை பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன் நம்மளோட பாஸ்வேர்டு. ஓகேவா? யூசர் என்ட்ரு பண்ணுற அந்த பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த பாஸ்வேர்டை இப்படி பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை இது பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த டாலர் சிம்பிள் போட்டு ஏதோ ஒரு விதமான கோடு எழுதியிருக்காங்க. ஸோ இது என்ன கோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோடு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் எந்த கோடுனா காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இது உள்ளே போடணும். ஓகேவா? இப்போது இந்த நடுவில் வந்து சில டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து இப்போது லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இப்போது லாஸ்ட்டாக ஒரு 7 லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து ஃப்ராங்கி அப்படி சொல்லி நான் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? முக்கியமாக இந்த டாலர் சிம்பிள்லாம் எங்கெங்கே இருக்கோ அதே இடத்துல அப்படியே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிரிப்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த வேரியபிளில் வந்து யூசர் என்ட்ரி பண்ணுற பாஸ்வேர்டு நம்ம கேப்சர் பண்ணி வச்சுருப்போம். கரெக்டாக? அதை என்ன பண்ணோம், அதை வந்து இந்த பர்டிகுலரான ஒரு இந்த ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டோட என்கிரிப்ட் பண்ணி லூப் பண்ணி ஒரு என்கிரிப்ட் பண்ணி யாராச்சும் அந்த பாஸ்வேர்டை படித்து அவங்களுக்கு புரியாத விதத்தில் ஒரு பாஸ்வேர்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த பாஸ்வேர்டை ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம வந்து அதை வந்து ஒரு வேரியபிளை வாங்கிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிற வேரியபிளே வாங்குகிறேன். ஓகேவா? இப்போது நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டை நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் கொடுத்தா எந்த ஒரு எரருமே வரல. இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான இது வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? அது இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாதியே நின்றுருக்கு, இந்த பாஸ்வேர்டு வந்து ஃபுல்லாக வரல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து SQL ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து 32 தான் லென்த்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? பட் இந்த என்கிரிப்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து சில டைம் 100 போகும், சில டைம் வந்து 200 கூட போகும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து 200 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டை ஒன்று சேவ் பண்ணுறேன். பண்ணியாச்சா? ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்கிரிப்ட் பண்ண பாஸ்வேர்டு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ பெரிய ஒரு பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்கிரிப்ட் ஆகும்.
யூசர் வந்து யாராச்சும் வந்து ப்ரூட் ஃபோர்ஸாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டாக, அந்த மாதிரி வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணால் கூட இந்த பாஸ்வேர்டை வந்து அவங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேவா, நம்ம இதை வச்சு வந்து லாகின் ஃபீச்சர் அதெல்லாம் பில்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் இப்போ 99% ஆஃப் த வெப்சைட்டில் வந்து இந்த கிரிப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைப்பாங்க. நார்மலாக வந்து இப்படி சேவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் முதல்ல வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸை எஸ்கேப் பண்ணி சேவ் பண்ணுறோம். ஓகேவா, மறுபடியும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம பாஸ்வேர்டையும் இங்கே போட்டோம், அதே மாதிரி அதை வந்து என்கிரிப்டும் பண்ணிட்டோம். ஓகேவா, அதனால் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது மறுபடியும் அந்த பாஸ்வேர்டில் சேவ் ஆகிக்கும். இதுக்கு நீங்கள் வேறு நேம் கூட கொடுத்துக்கலாம், இதே வேரியபிள் நேம் கொடுக்கணும் கிடையாது. நான் ஜஸ்ட் இங்கே பாஸ் பண்ணுறோங்கிறதுனால கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக குழப்பலாம் எதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்து இந்த கிரிப்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பாஸ்வேர்டை வாங்கிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டோட மறுபடியும் லூப் பண்ணணும், என்னென்னமோ பண்ணி லூப் பண்ணி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கிடணும். ஓகேவா, அதுதான் நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து எப்போ வந்து இந்த பாஸ்வேர்டை பார்க்கணுமோ அப்போ ஒரு அட்மினாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இந்த 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 என்கிரிப்டான ஃபைல் இருக்கு இல்லையா, அதை டீக்ரிப்ட் பண்ணி அதுக்கப்புறமா அது உள்ளே வந்து இருக்கிற பாஸ்வேர்டை நம்ம பார்த்துக்கலாம், இல்லை எதாவது பண்ணலாம். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி நம்ம வந்து லாகின் ஃபீச்சர்லாம் நம்ம பண்ணும்போது அப்போ நம்ம லாகின் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராஜெக்டில் பண்ணுவோம். அந்த டைமில் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டை நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட்டும் செக்யூராக இருக்கும், உங்கள் யூசர்ஸும் செக்யூராக இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். பிஹெச்பியில் மோஸ்ட்டாக எல்லா வெப்சைட்லேயும் இருக்கும். இது பண்ணலை அப்படின்னா எல்லாருமே வந்து உங்களுக்கு டெவலப் பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ பேசிக்கான விஷயத்த நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது முக்கியம்.